ஏற்கனவே நடந்த அந்த கூட்ட நெரிசல்களை எல்லாம் பார்த்த அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும். இவங்க ஏன் குறுகிய இடம் கேட்குறாங்கங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். குறுகிய இடம் எதுக்கு கேட்குறாங்கன்னா, கூட்டம் பெருசாக காட்டலாம், டைட்டாக காட்டலான்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க காம்ப்ளிகேட்டட் பிளேசஸாக கேட்குறது. திருச்சியில் வந்து பஸ் ஸ்டாண்டு கேட்குறது. நீங்கள் அந்த செக்காலை ரோடோ மரக்கடை ரோட்லேயோ வச்சதில் யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. நீங்கள் அதே வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வச்சுருந்தா 8 மணி நேரம் 10 மணி நேரம் திருச்சியில் வந்து போக்குவரத்து பாதிச்சா எத்தனை பேர் சாவான், எத்தனை பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்க கேட்ட இடங்கள் எல்லாமே காம்ப்ளிகேட்டட் பிளேசஸ். இப்போ அவங்க நோக்கம் முன்னே ஒன்று தான், முதல்ல ஒரு காம்ப்ளிகேஷனான இடத்த கேட்போம். அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், நாங்கள் கேட்ட இடம் வேறு, அரசு அதை தரல. ஸோ நெகட்டிவாக ஒன்று பரப்பணுங்கிறதுக்காகவே ஒரு சிறிய இடத்த கேட்குறது, அப்புறம் அரசு பெரிய இடத்த கொடுக்குறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகே என்பது ஒரு இப்போ தான் வந்திருக்கு ஒரு கட்சி. இந்த கட்சி இப்படி மெதுவாக அரசியல் கற்றுக்கும்னா நானே கூட நினச்சேன். ஒரு பழுத்த அரசியல் அனுபவத்தோட யாரோ சில பேக்ட்ராப்பில் ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கிளவராக இவ்வளவு மோசமான ஆபத்தான அரசியலை தமிழகத்து வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. இப்போதான் முதல் முறையாக சந்தி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.